Dear students, in this class we are going to study laws of thermodynamics. வெப்ப இயக்கவியலினுடைய விதிகள் பார்க்க போகிறோம். First we are going to study zeroth law of thermodynamics. வெப்ப இயக்கவியலினுடைய பூஜ்ய விதி வந்து பார்க்க போகிறோம். இப்போது we are going to take three systems A, B, C மூன்று அமைப்புகள் வந்து எடுத்துக்கிற போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு இது AB அப்படிங்கிற ரெண்டு அமைப்பு மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போது A வந்து C இதோட எதில் இருக்குன்னா சமநிலையில் இருக்குது. B சியோட சமநிலையில் இருக்குது. ஏயும் சியோட சமநிலையில் இருக்குது. பியும் சியோட சமநிலையில் இருக்குது. A is in equilibrium with C and similarly B is in equilibrium with C. இது மாதிரி இந்த தேர்ட் சிஸ்டத்தோட இந்த ஏபி ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சுன்னா தென் A and B will be in equilibrium. இதை தான் என்ன சொல்கிறோம்னா zeroth law of thermodynamics சொல்கிறோம். If two systems are separately in thermal equilibrium, the third one. இப்போ இந்த டூ சிஸ்டம்ஸுங்க எதை சொல்கிறோம், ஏயும் பியும் செப்பரேட்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து பியை பொறுத்து இல்லாமல் ஏ தனியாக எதில் இருக்குது, சியோட ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அதே மாதிரி பி என்ன இருக்குது, சியோட தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ இஃப் டூ சிஸ்டம்ஸ் ஆர் செப்பரேட்லி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தி தேர்ட் ஒன், த தேர்ட் ஒன் இது சி, தென் தே டென் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் themselves. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏபி ரெண்டு எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இதை தான் நான் சொல்கிறோம்னா zeroth law of thermodynamics அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள், அதாவது எது ஏயும் பியும் தனித்தனியாக மூன்றாம் அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால், அதாவது ஏ தனியாக ஏதோட சமநிலையில் இருக்குது, சியோட சமநிலையில் இருக்குது, பி தனியாக சியோட சமநிலையில் இருக்குது. இரண்டு வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக மூன்றாம் அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால், மூன்றாம் அமைப்பு எது சி, இரண்டு வெவ்வேறு அமைப்புகள் எது ஏயும் பியும், அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச்சம நிலையில் இருக்கும். அதாவது அப்படின்னா அர்த்தம் ஏயும் பியும் எப்படி இருக்குன்னா வெப்பச்சம நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பிரின்சிபல் வந்து எதில் யூஸ் பண்ணுறோம், தெர்மாமீட்டரில் வந்து இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி பார்க்க போகிறோம். இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறையா ஃபார்ம்ஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து சொல்லலாம். வெப்ப இயக்கல் முதல் விதியானது வெவ்வேறு வடிவங்களில் வந்து சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து the total energy of the isolated system remains constant though it may change from one form to other form. சரி, இப்போ என்ன சொல்கிறோம்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துருக்கோம். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம மேட்ரோ அல்லது எனர்ஜியோ சிஸ்டத்துலேருந்து எங்கே போகக்கூடாது, சரௌண்டிங்ஸுக்கு போகக்கூடாது. அது மாதிரி சரௌண்டிங்ஸ்லேருந்து சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடாது. அதாவது பருப்பொருளோ அல்லது ஆற்றலோ அமைப்பிலேருந்து சுற்றுப்புறத்திற்கோ இல்லை சுற்றுப்புறத்துலேருந்து அமைப்புக்கோ வரக்கூடாது அப்படின்னு தான் என்ன சொல்லணும், அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்து ஒரு தனித்த அமைப்பு எடுத்திருக்கிறோம். அந்த தனித்த அமைப்பினுடைய மொத்த ஆற்றல் இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன செய்யலாம்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்ட் இன்டு தி அதர் ஃபார்ம். ஒரு ஆற்றல் வந்து மற்றவர்களுக்கான ஆற்றலாக என்ன செய்யப்படலாம்னா மாற்றப்படலாம். தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தோ may change from one form to the other form. அப்படின்னா அர்த்தம் one form of energy can be converted into other form but the total energy will remain the same. ஒரு ஆற்றலானது மற்ற வகையான ஆற்றலாக மாற்றப்படலாம், ஆனால் இந்த தனித்தனிப்பட்ட மொத்த ஆற்றல் எப்படி இருக்குன்னா எப்பயுமே மாறிலியாக இருக்கும். ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக மாறினாலும் ஒரு தனித்தமைப்பின் மொத்த ஆற்றல் ஒரு மாறிலி ஆகும். தென் இன்டர்னல் எனர்ஜி, அதுக்கு சிம்பிள் என்னது யூ, அகாற்றலுடைய குறியீடு வந்து யூ. டெல்டா யூ அப்படிங்கிற என்னது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் மாறுபாடு. U2 மைனஸ் U1 அப்படிங்கிற என்னன்னா ஸ்டேட் 1 நிலை 1, ஸ்டேட் 1 இருக்கும்போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி என்னன்னா U1 இருக்கு. அடுத்து ஸ்டேட் 2, இப்போ இன்டர்னல் எனர்ஜி என்னன்னா U2, நிலை ஆற்றல் வந்து U2 இருக்கு, நிலை 2. அப்போ ஸ்டேட் 1 இருக்கும்போது முதல் நிலையில் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு U1, செகண்ட் ஸ்டேட்டில் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து U2. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அக ஆற்றல் மாறுபாடு என்ன இருக்குன்னா டெல்டா U ஈக்குவல் டு U2 மைனஸ் U1. இந்த டெல்டா U, இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சமமாக இருக்கும்னா Q ப்ளஸ் W. இந்த Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டத்துக்கு நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது Q. Wங்கிறன்னா அந்த சிஸ்டம் செஞ்ச ஒர்க்கு. இப்போ ப்ளஸ் டபிள்யூன்னு இருக்கிறதுனால அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டிருக்கிறது, ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல்டா யூங்கிறனது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இது எக்ஸாமாக இருக்குது. Q அப்படிங்கிறது வந்து நம்ம சிஸ்டத்துக்கு கொடுத்த எனர்ஜி, Wங்கிறது வந்து ஒர்க் டன்
ஆன் தி சிஸ்டம். ஏனால் ஆன் தி சிஸ்டம் சொல்லணும் ப்ளஸ் டபிள்யூ போட்டிருக்கனால. டெல்டா யூ என்பது அகாற்றல் மாறுபாடு, Q என்பது அந்த அமைப்பிற்கு நம்ம கொடுத்த ஆற்றல், W என்பது அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னுடைய ஈக்குவேஷன். டெல்டா யூ ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. அடுத்தது அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வெப்ப இயக்கல் முதல் விதியினுடைய பல்வேறு கூற்றுகள் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படிலாம் வேறு வேறு விதமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். when one type of energy disappears, an equal amount of another type must be produced. இப்போ வந்து ஒரு எனர்ஜி டிஸப்பியர் ஆகும்போது இன்னொரு எனர்ஜி என்ன ஆகும்னா அப்பியர் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபால்ஸில் அருவியில் வந்து மேலே வாட்டர் இருக்கும்போது என்ன இருக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது கீழே வரும்போது அது பூரா எதாவது ஆயிடுது, கைனடிக் எனர்ஜியாக மாறி நம்ம தலை மேலே ஃபால்ஸ் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுகுது. காரணம்னா கைனடிக் எனர்ஜி அதிகம். இப்போ மேலே இருக்கும்போது என்ன இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. கீழே இருக்கும்போது எதாவது வருது, கைனடிக் எனர்ஜி. இப்போ இந்த என்டையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்ட்டட் டு கைனடிக் எனர்ஜி. அருவி வந்து மேலே இருக்கும்போது நிலையாற்றல் உடையதாக இருக்கும், கீழே வரும்போது அந்த நிலையாற்றல் பூரா எதாக மாறணும், இயக்க ஆற்றலாக மாறிடும். ஸோ ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி வில் பி கன்வெர்ட்டட் டு அதர் டைப் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஆற்றலானது மற்ற வகையான ஆற்றலாக மாறும். அதாவது அருவி மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகுதுன்னா அதோட நிலையாற்றல் டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும், கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நிலையாற்றல் குறைந்து கொண்டே வந்து இயக்காற்றல் மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்குன்னா அதிகமாகிட்டே வரும். ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட வகை மறையும் போது அதற்கு சமமான மற்றொரு வகையான ஆற்றல் வெளியே உருவாகும். என்ன சொல்லியிருக்கோம், நிலையாற்றல் குறையும் போது என்ன வருது, இயக்காற்றல் வந்து வருது. அது மாதிரி ஒரு டேம் இருக்குது, டேமில் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறோம்னா டேமில் வாட்டர் இருக்கும்போது என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா அது வந்து எதாக மாறும்னா கைனடிக் எனர்ஜி இயக்காற்றலாக வந்து மாறும். ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து டிஸப்பியர் ஆகும்போது இட் வில் அப்பியர் இன் சம் அதர் ஃபார்ம். ஒரு வகையான ஆற்றல் மறையும் போது வேறு ஒரு வகையான ஆற்றலாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். தென் டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஒரு சிஸ்டத்தோடைய சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் இது ரெண்டினுடைய டோட்டல் எனர்ஜி வந்து எப்பயுமே என்ன செய்யாதுன்னா மாறாது. இட் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் தி சரௌண்டிங்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அமைப்பு மற்றும் சூழலின் மொத்த ஆற்றலானது ஒரு மாறிலி, இது எப்பயும் மாறாது. அடுத்தது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். எனர்ஜி வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு தி அதர். அதாவது எந்த எனர்ஜி நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, அதே மாதிரி எனர்ஜி என்ன பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம். அதான் என்ன சொல்லுவோம்னா ஒரு லைட் எரியுது, ஒரு எலக்ட்ரிக் லேம்ப் எரியுதுன்னு அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எதாக மாறுது, லைட் எனர்ஜியாக மாறுது. அது மாதிரி ஒரு ஓவன் எடுத்துக்கிறோம்னா அதில் நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதாக மாறுதுன்னா ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம். ஒரு எனர்ஜி டிஸப்பியர் ஆகும்போது என்னன்னா வேறொரு எனர்ஜியாக மாறும். ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியாது, எனர்ஜி வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ஒன் ஃபார்ம்லேருந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு ஃபார்முக்கு என்ன செய்கிறோம், மாற்றுறோம். ஏற்கனவே ஆற்றல் எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அது அப்படியே மாறாமல் இருக்கும். ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றுகிறோம். நம்மளால் என்ன சொல்ற ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றலாம். அடுத்தது டெல்டா யூ. டெல்டா யூனா அது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் மாறுபாடு. அது எதுக்கு எடுத்துருக்கோம், என்ன க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு தி எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்டரி அஸ் ஹீட் ஆர் ஒர்க். இப்போ வந்து ஒரு க்ளோஸ் சிஸ்டம் எடுத்துருக்குறோம். க்ளோஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அது மூடி இருக்கும். அப்போ வந்து என்னன்னா எனர்ஜி வந்து என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், பட் மேட்டர் என்ன செய்ய முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்ஸுக்கு அல்ல சரௌண்டிங்ஸ்லேருந்து சிஸ்டத்துக்கோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. அதாவது பருப்பொருள் பரிமாற்றம் இருக்காது. அமைப்புக்கும் சுற்றுப்புறத்துக்கு பருப்பொருள் பரிமாற்றம் இருக்காது. ஆனால் என்ன இருக்குன்னா ஆற்றல் பரிமாற்றம் இருக்கும். அப்படி இருந்தால் என்ன சொல்கிறோம், க்ளோஸ் சிஸ்டம் சொல்லியிருக்கிறோம். இந்த க்ளோஸ் சிஸ்டத்தில் டெல்டா யூ பார்க்குறோம். டெல்டா யூங்கிற சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் மாறுபாடு பார்க்குறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்ட்ரி. பவுண்ட்ரி அப்படிங்கிற அது சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற பேர் தான் அது பவுண்ட்ரி. அது எப்படி வெளியில் போகும், இந்த டெல்டா எப்படி போகும், ஹீட்டாவோ அல்லது ஒர்க்காவோ போகும். ஒரு க்ளோஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டெல்டா யூ எந்த ஃபார்மில் வருது, ஹீட் ஃபார்ம்லையோ அல்ல ஒர்க் ஃபார்ம்லையோ எங்கே வரும்னா பவுண்ட்ரியில் வரும். ஒரு மூடி அமைப்பின் டெல்டா யூ, ஒரு மூடி அமைப்பின் அகாற்றல் மாறுபாடு அதன் எல்லை வழியே பரிமாறப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு சமம். அது எப்படி அப்பியர் ஆகும்னா ஐதர் ஹீட் ஆர் ஒர்க், வேலையாகவோ அல்லது வெப்பமாகவோ எங்கே வெளிப்படும்னா எல்லையில் வெளிப்படும். அமைப்பையும் சுற்றுப்புறத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை வழியாக வெளிப்படும். அடுத்தது heat and work are two ways of
சேஞ்சிங் எ சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஒரு அமைப்பினுடைய அகாற்றல் மாறுபாடு ஏற்படணும்னா அது எந்த வடிவத்தில் இருக்கும்னா ஒன்று ஹீட் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது ஒர்க் ஃபார்மில் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம், டெல்டா ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ எந்த ஃபார்மில் இந்த ரெண்டு ஃபார்மில் தான் இருக்க முடியும். ஒன்று கியூவாக இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும், டபிள்யூவாக இருக்கணும். ஸோ ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் தி 2 ways ஆஃப் சேஞ்சிங் தி சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு பார்த்தோம். அப்போ டெல்டா யூ சேஞ்ச் ஆகணும்னா ஒன்று கியூ சேஞ்ச் ஆகணும் அல்லது டபிள்யூ சேஞ்ச் ஆகணும். கியூ அப்படிங்கிற என்னது ஹீட், டபிள்யூங்கிற என்னது ஒர்க். அதனால் வந்து ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் தி 2 ways ஆஃப் சேஞ்சிங் எ சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஒரு அமைப்பினுடைய அகாற்றலை மாற்றணும்னா அது எதன் மூலமாக நடக்க முடியும் அப்படின்னா ஒன்று வெப்பத்தின் மூலமாகவோ அல்லது வேலையின் மூலமாக. இங்கே கூட கொடுத்துருக்கோம் டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இந்த சேஞ்ச் இருக்குன்னா ஒன்று கியூனால நடக்கணும் அல்லது டபிள்யூனால நடக்கணும். வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை ஒரு அமைப்பின் அகாற்றலை மாற்றும் இரு வழிகளாகும்.